டார்க் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எப்போவுமே இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோட ஒப்பீனியன் வேறு. இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு ஒரு ஃபேமிலி ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு ஜம்ப்ஸ்கேரி மூவி பார்த்தா தேட்டரில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பயந்து பயந்து படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரெய்லர்லேயே அந்த மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ரீசெண்டாக ஒரு 10 கோடியில் எடுத்து 1500 கோடிக்கு மேலே அப்சஷன் அப்படின்ற ஒரு படம் வந்து பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு படம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ப்ராமிசிங். ஸோ டார்க் படக்குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் கணேஷ் கே பாபு அவர்களுக்கும் மாறன் அவர்களுக்கும் என்னோட ஸ்பெஷல் விஷஸ். ஸோ எதனால் அப்படின்னா வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ். ஆக்சுவலாக வந்து டாடா படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் ஜோ ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. டாடாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஜோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தது. ரெண்டுமே பக்கத்து தெருவில் இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் நீங்கள் உங்களோட ட்ரெய்லர் இதெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அங்கேருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். இப்போ என்னோட ஃபேமிலியில் ஐ மீன் லைக் என்னோட டீமில் ஏதாவது ஒரு படத்தோட லான்ச், ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா கணேஷ் பாபு கண்டிப்பாக அங்கே இருப்பார். ஸோ அதே மாதிரி அவரோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா எங்களோட டீம்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக அங்கே இருப்போம். ஸோ வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி. ஸோ என்ன வேணால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கணேஷ் பிரதர். ஐம் வெரி ஹாப்பி டு see you as a producer. ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு பொசிஷன் உங்களுக்கு அது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு டைரக்டராக டாடா படத்தில் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸை பார்த்தீங்க. ஒரு ப்ரொடியூசராகவும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பிரதருக்கும் கணேஷ் பிரதருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எவ்வளோ so much ஆஃப் பெயின் கிராஸ் பண்ணி வந்து அவ்வளோ ஸ்டபர்னாக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கணும்னு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அந்த போராட்டம் இருக்குல்ல. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஒரு இனிமையான ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுறதை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ அஜய் பிரதர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஹீரோ. ஸோ காளிதாஸ் டூலையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதில் ட்ரெய்லர்லேயே ஐ கேன் சி த ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். ஸோ அஞ்சனா ரொம்ப குட்டி பொண்ணா நான் பார்த்தது. ஜோடியில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் காம்படிட்டர்ஸ். அவங்க வந்து டான்ஸில் அந்த பக்கம் வந்து அக்காவும் தங்கச்சியும் ஒன்றா ஆடிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் நானும் என் மனைவியும் ஒன்றா வந்துட்டு போயிட்டு இருந்தோம் ஸ்டேஜில். கடைசி வரையுமே ஸ்டேஜில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம் நானும் என் ஒய்ஃபும். ஸோ ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்து இங்கே ஹீரோயினாக பார்க்கும்போது ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட்மா. இந்த படம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லரு. நம்ம நார்மலாக வந்து நிறைய படம் ஃபாரின் லாங்குவேஜ் படம் இல்லை நம்ம இந்த மலையாள படம்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் வந்து நம்ம ஊரில் வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு படமாக தான் இந்த டார்க் படம் இருக்கும். இதில் அஜய் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பெரிய ஹீரோ வருவார். இந்த வருஷத்தில் ஒரு 10-15 ஹீரோ உருவாகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான இடத்துல அஜய் இருப்பார். அதுக்கப்புறம் அஞ்சனா படத்தோட ஹீரோயின். அப்பாவோட பிளஸிங் எப்பயும் இருக்கும்ப்பா. அவர் கடைசி நேரத்தில் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு. எங்களோட கம்பெனியில் அடுத்த படமும் அஞ்சனா ஹீரோயினாக பண்ணுது. சூப்பர் டான்ஸர், பெரிய ஹீரோயினாக வரும். அப்புறம் மியூசிக் டைரக்டர் மனு இன்னைக்கு வர முடியல. அவர் மலையாளத்தில் ஏதோ ஒரு படத்தில் பிஸியாக இருக்கார். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தமன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது ப்ரொமோ சாங்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் கேமராமேன் சக்தி, எடிட்டரு கதிர், காஸ்டியூம் டிசைனர் காயத்ரி, ஆர்ட் டைரக்டர் சண்முகராஜா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்ம பாலாஜி, நிக்கில் அண்ணா, பிஆர்ஓ எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். டார்க் இது வந்து ஒரு கேட்கும்போதே ஒரு இம்ப்ரெசிவான நல்ல டைட்டில். இது வந்து என் நெருங்கிய நண்பர்களுடைய படம், செந்திலுடைய படம், செந்திலுடைய மகனுடைய படம், வேறு ஒரு குடும்ப படமாக இருக்குது. மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ அஜய் கார்த்திக் பெருசாக வரணும் இந்த படத்தில்ன்றது என்னுடைய ஆசீர்வாதம். அந்த ட்ரெய்லரில் ஒரு நல்ல இம்பேக்ட் இருந்தது. கண்டிப்பாக இது வழக்கமாக சொல்கிற மாதிரி இல்லாட்டி கூட கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லாருமே ஏதோ ஒன்று புதுசாக சொல்லணுன்னு தான் கேட்குறாங்க. அந்த புதுசாக சொல்கிற படம்லாம் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி 7 கோடிக்கு விடுத்து 1500 கோடிக்கு ஓடுற படம் கூட ஏதோ புதுசாக தப்போ சரியோ புதுசாக சொன்ன படம் தான் ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி இது ஒரு புதுசாக சொல்லியிருப்பீங்கன்னு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. கல்யாண் ஜெகன் அந்த டைரக்டர், அவரை பற்றி நிறையா செந்தில் என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்படி
ரொம்ப வித்தியாசமான இயக்குனர், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட் நல்லா இருக்குது. நிறைய ஆர்டிஸ்ட்டு நட்டி போன்ற மிக திறமையான நடிகர்கள் உள்ளே இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த படம் மியூசிக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆர்ஆர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரில். ஸோ அது புது மியூசிக் டேரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வேலை செஞ்ச அவ்வளோ டெக்னீஷியன்ஸ், நியூ ப்ரொடியூசர்ஸ், புதுசாக வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த படம் வந்து ஒரு லாபகரமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபில்மாக அந்த படம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் பெரிய வசந்தத்தை கொடுக்கணும். குறிப்பாக என் தம்பி செந்தில் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டரே காணாத உலகத்தில் ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டராக நிறைய ரிஸ்க் எடுத்து, ஏன்னா செந்திலோட லாபத்தை மட்டும்தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. எவ்வளோ படத்தில் ஒரு நஷ்டம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சினிமா மேலே லவ்வில் ஒரு படத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி ரிலீஸ் பண்ணி லாபங்களை பார்த்து வெற்றி தோல்வியோடு உண்டுகிட்டு இருக்கிற அன்பு தம்பிக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாகும். அஜய் கார்த்திக் ஒரு மாபெரும் வெற்றி படமாகணும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் படம் பார்த்துட்டேன், டார்க்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செந்தில் சார் பற்றி சொல்லவே வேணாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போது தமிழில். அண்ட் கணேஷ் கே பாபு, டாடான்னு ஒரு பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் அடுத்து அவரோட கதையாக இருந்தாலும் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கியிருக்காரு. அது வந்து உண்மையாகவே சூப்பரான விஷயம் ப்ரோ. அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அஜய் கார்த்திக் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இந்த யங் ஹீரோஸ் வந்து இப்போது தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கதையை வந்து எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு 25 வயசு 26 வயசு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹீரோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ ரியோவே பிஸி ஆகிட்டாரு. கூடிய சீக்கிரம் ஆக்ஷன், அடுத்த அரசியல் அந்த மாதிரிலாம் போக சும்மா பண்ணுக்கு தான் சொன்னேன். ஸோ அதனால அந்த ஒரு வாய்டை வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு சாமிங்கான ஒரு ஹீரோ ஆக்குபை பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு அஜய்க்கு எங்கே இருக்கீங்கன்னு தெரில, வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்னும் நிறைய படங்கள் நடிச்சு ஒரு ஜெயமரவி சாயில தான் எல்லாருக்கும் வணக்கம் அந்த ஃபீல்ல தான் பேசுவார். ஸோ ஒரு மாதிரி ஒரு பெரிய ஸ்டாராக கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். என் படமும் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள்.